பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. திருமாலில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாசுரம் இப்பாசுரம். போன பாசுரத்தாலே திருநாமத்தினுடைய பெருமையை பகர்ந்தார். இந்த பாசுரத்தாலே இந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடிய போக்கியதை, அது எத்தனை இனிமையானது என்பதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த திருநாமத்தினுடைய இனிமை இருக்கே, அது சொல்லி மாளாது, அத்தனை இனிமையானது. எம்பெருமான் இருக்கட்டும், எம்பெருமானுடைய வடிவழகு இருக்கட்டும், எம்பெருமானுடைய வடிவழகை காட்டிலும் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமம் எத்தனை இனிமையானது, போக்கியதையானது அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி, அவனுடைய திருமேனி எப்படி இருக்கான்? முதல்ல பெருமானுடைய திருமேனுடைய வடிவழகை சொல்லுகிறார். பச்சை மாமலை போல் மேனி, பெரிய திருமேனி. மேனி மலை போல் மேனி, பச்சமாமலை போல் மேனி. வெறும் பச்சம் மேனி அல்ல, வெறும் மலை போல் மேனி அல்ல, பச்சை மாமலை போல் மேனி. ரொம்ப பெரிய, அப்படியே நீளமா, அப்படியே பச்சையா, நீளமா பச்சையா, காருண்ட மேகமா, கருத்த நிறமா, காயாம்பூ வர்ணமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே பெருமானுடைய திருமேனி வடிவழகு இருக்கும் இல்லையோ, அது அத்தனை ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான திருமேனி. சுத்த சத்தமயமாக இருக்கக்கூடிய திருமேனி. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்டவே சர்வஜிஷ்டவேன்னு சொல்றோம் இல்லையோ, அதிலே அவனுக்கு விகாரம் என்பது உண்டா? கிடையாதே. சுத்தாய அப்படின்னு சொன்னா ரொம்ப சுத்தம், பரிசுத்தமானவன். அது பரிசுத்தத்திலும் நித்திய பரிசுத்தமாக இருக்கக்கூடியவன், சுத்த சத்தமயமாக இருக்கக்கூடியவன். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே, எம்பெருமான் அந்த பரம் என்று சொல்லப்படுகிறதான எம்பெருமான் நித்தியமாக எங்குள்ளான்? பர்வதத்திலே எழுந்தருளி உள்ளான். அப்பேற்பட்ட பெருமை படைத்தவன். நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய, அந்த திருமேனியிலே இருக்கக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன். சதைக ரூபாய விஷ்டவே சர்வஜிஷ்டவே என்று அவனுடைய திவ்யமேனி மங்கள விக்கிரகமோ திவ்யமங்கள விக்கிரகமோ நித்தியமானது. அப்பேற்பட்ட தனித்த பெருமை படைத்ததாக இருக்கக்கூடிய திருமேனியை படைத்த எம்பெருமானே பச்சைமா மலை போல் மேனி. மேலே சொன்னார் பவளவாய். அந்த திருவாய் எப்படி இருக்குன்னா பவளத்தை போலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய திருவாய். செய்யவாய் என்று திருப்பானாழ்வார் தெரிவித்தார். இவரோ பவளவாய் என்று தெரிவிக்கிறார். ஆஹா, பவளத்து அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாய் இருக்கோ இல்லையோ, இந்த திருவாக்கினாலன்னோ உபதேசங்களை பண்ணினார். தான் எத்தனையோ அவதாரங்களை செய்துத்தானும் நமக்காக உபதேசத்தை பண்ணினானே. ஒரு வராகப் பெருமானாக அவதரித்தான், தானும் நமக்கு புராணத்தையே கொடுத்தான். அதுபோல எம்பெருமான் நிருசிம்மனாகத்தானும் அவதரித்தானே, ஒரு பரம பக்தனுக்கு தானும் அருள்பாளித்தான். அதே போல ஸ்ரீ ராமாவதாரம் அவதரித்தானே, நமக்கு நிறைய உபதேசங்களை கொடுத்தான். நிறைய சொன்னா இது எம்பெருமானும் தானும் சகர்தேவ பிரபன்னாயே என்று சொல்லும்படியாக பல பல உபதேசங்களை எம்பெருமான் பண்ணினான் அல்லவா. எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதரித்து நமக்கு அத்தனை உபதேசங்களை கொடுத்தானே. கீத உபனிஷத்தாக தானும் அத்தனை சாஸ்திர அர்த்தங்களை உபனிஷத் அர்த்தங்களை கொடுத்தானே. இந்த திருவாய் தானே செய்யவாய் அப்படின்னு சொன்னா. அப்பேற்பட்ட திருவாய் செய்யவாயை பவளவாயை படைத்ததாக இருக்கக்கூடியவனே. அப்படி பவளத்தை போல இருக்கக்கூடிய திருவாய். அதரமொல்லியோ, இந்த அதராமிர்தத்தை ஆசைப்பட்டது ஆண்டாள் என்னோ. இந்த சங்கரையா உன் செல்வம் சாலவழகிதே என்று சொன்னாலே இந்த வாய்தான் செய்யவாய் பவளவாய். ஆஹா, பச்சமா மலபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன். அவருடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம். கண்கள்னா இது ஒரு தாமரையைப் போல இருக்கக்கூடிய கண்களா, குமுதத்தை போல இருக்கக்கூடிய கண்களா? இப்பொழுதுதான் அலர்ந்துள்ளது.
இப்பொழுதுதான் மலர்ந்துள்ளது, இப்பொழுதுதான் மொட்டவிழ்ந்து மலர்ந்திருக்கக்கூடிய அந்த தாமரை எப்படி இருக்குமோ அதுபோல அப்படியே அழகா சிவந்திருக்கக்கூடிய கண்கள். இதுதான் வாத்சல்யத்தாலே குதறி சிவந்த கண்கள்னு சொல்லுவார்கள். வாத்சல்யத்தால அதாவது குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடியதான தன்மை, அதுக்குதான் வாத்சல்யம்னு பேர். அந்த வாத்சல்யத்தாலே இவன் எல்லோருக்கும் இந்த வாத்சல்யத்தை காண்பித்து கொண்டே, நீர்மையை காண்பித்து கொண்டே, எளிமையை காண்பித்து கொண்டே, குற்றமே அதாவது குற்றம் பண்ணியிருந்தா கூட அதை குணமாக கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையோ, நல்லதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையோ, அதைத்தான் என்னன்னு சொல்றோம், அதுக்கு வாத்சல்யம்னு பேர். இந்த கண்களை பார்த்தா, பெருமானுடைய திருக்கண்களை பார்த்தா அது வாத்சல்யத்தால் இருக்கக்கூடிய கண்கள். அதனாலே இந்த கண்கள் கமல செங்கண். பசையதா கபியாசம் புண்டரீகம் யவமக்ஷினி என்று சாஸ்திரம் சொல்லும்படிக்கு இப்பதான் அந்த சூரிய கிரணமானது அந்த தாமரை முட்டிலே விழுந்து அது அப்படியே மலர்கிறதோ இல்லையோ, அப்பொழுது எப்படி இருக்கும் இந்த திருக்கண்கள்? அதைத்தான் சொன்னா கமலச்செங்கண். அச்சுதா விழிக்கிறார் ஆழ்வார். அச்சுதானா பக்தனை ஒரு நாளும் தம்மிடமிருந்து நழுவ விடாதவனே. ஆச்சரியமான விஷயம். பக்தனை ஒரு நாள் நழுவ விட்டுடவே மாட்டார், பக்தனை விட்டுடவே மாட்டார். இந்த பக்தனை எப்படியாவது பிடிக்க வேணும் என்று அப்படிதான் ஆசை பெருமானு. எதிர்சூடல் புக்கு திரிவார்னு சொல்லுவாரோ இல்லையா ஆழ்வார். எதிர்சூடல் புக்குன்னா இவனை எப்படியாவது பிடிச்சிடணும். அப்ப பக்தனை எப்படியாவது நழுவு விட்டுடுவானா பெருமாள்னா? ஒரு நாளும் நழுவு விடுவதே கிடையாது. ஆஹா, அதைத்தான் சொன்னார், பக்தனை நழுவ விடாமல் இருக்கக்கூடியவனே அச்சுதா. மேலே சொன்னார், அச்சுதா அமரரேரே. அமரராறு? நித்திசூரிகள். நித்திசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே. மேல பெருமாள் பர்வதத்தில் இருக்காளோ அதுதான் சதாபஷ்யந்தி சூரியஹா என்று எப்போதுமா எல்லாரும் சேவிச்சுட்டு இருக்கா. கண்கொட்டாம சேவிக்கிறாளோ இல்லையோ, அவர் இருக்கக்கூடிய இடம் மேலே பர்வதத்திலே, பரம ஆகாசத்திலே, பரம வியோமத்திலே, பர்வதத்திலே, ஸ்ரீவைகுண்டத்திலே அங்க இருக்கான் எம்பெருமான். அவனைத்தான் சதாபஷ்யந்தி சூரையா என்று கண்கொட்டாமல் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய நிதிஷர்கள். அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். சதாபஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்யபோ ஜாகிருபாகன் சத் சமித்ததே விஷ்ணோர்ய பரமம் பதம்னு சொல்லுகிறது வேதம். அப்படி உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவனே அமரரேரே. அடுத்து சொன்னா ஆயிரதம் கொழுந்தே. ஆயர்களுக்கு இடையர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே. முதல்ல சொன்னா அச்சுதானா பக்தனை நழுவ விடாதவன். ரெண்டாவது இங்க சொல்லிட்டே இருக்கும்போதே பக்தன் சொல்லும்போதே மேல போயிட்டார், மேல இருக்கக்கூடிய அமரரேரே, அமரர்களுக்கு தலைவனே. மூணாவது சொன்னா திரும்ப கீழ் வந்தா, இவன் தான் ஆயிரதங்குழுந்து, கண்ணனாக அவதரித்தவனே ஆயிரதங்குழுந்தே. இச்சுவதவரையான் போய் எந்திரலோகமாடும். இச்சுவை இந்த லோகத்திலே எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடியதான இனிமை போக்கியதை இருக்கே, அதை விட்டுட்டு இச்சுவை தவிர இந்த சுவை தவிரும்படியா இந்த சுவரை வேண்டாம், சரி வேற எந்த சுவை வேணும்னா பர்வதத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னா கூட இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும். அச்சுவை இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுவை என்னது? பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடியதான போக்கியதை. அதை சொல்றோம், அதை சொல்லக்கூடிய பிராப்தம். அதை சொன்னா ரொம்ப இனிமையா இருக்கு. இது இங்க இருக்கிற சுவை. அங்க இருக்கிற சுவை என்ன? இந்திர லோகமாளுன்னா பர்வதத்திலே போய் சேரும்படியான ஒரு பிராப்தம் கிட்டினால் கூட பர்வதத்துக்கே வாங்கும். அப்படி சொன்னா கூட நம்ம சொன்னோம், பரமபதத்துல இருக்கக்கூடியதான இனிமையை காட்டிலும் இந்த லோகத்துல பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடியதான தன்மை இனிமை இருக்கே, அது ஒரு நாளும் இதற்கு அது சத்ருஷம் அல்ல, அதுக்கு சமமாக இருக்க முடியாது. அதைத்தான் சொன்னா இச்சுவ தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன். அந்த சுவ கிடைச்சா கூட வாண்டான்னு வேண்டாம் எனக்கு அப்படி சொன்னாராம். யாரை பார்த்து சொல்றானா? அரங்கமான அருளானே. அரங்கத்திலே, திருவரங்கத்திலே, ஸ்ரீரங்கத்திலே, பூலோக வைகுண்டத்திலே இங்க இருக்காரோ பெருமாள், அங்க சயனித்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கநகர் நகருக்குள்ளே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவனே பெருமானே. அரங்கமான அருளானே. பச்சமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டே. இது 3 பேர் சொல்லிட்டா வேண்டாம். பர்வதத்துக்கு கொடுக்கறேன்னு சொன்னா கூட வேண்டான்னு சொன்னான். ஆழ்வார்கள்லாம் கதறுன்னு கதறா.
இனி கொடுத்துருவியா, நாளை கொடுக்குவா, நாளை நீ கொடுப்பியா, எப்போ கொடுப்போ சொல்லுங்கிறார். ஆழ்வாரோ நிறுத்தி வச்சு கேட்கிறார், எப்பப்பெல்லாம் பெருமாள் சேவை கிடைக்கிறதோ பெருமாளை இனி கொடுத்துருவியா, என்னான் செய்கேன் ஆரே கலைகண் என்னை என் செய்கின்றாய், என்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டு சொல்றார் நம்மாழ்வார். கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோ, கொடுத்துருமடியா அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு நான் இரும்பா, அதாவது இந்த கொள்ளிக்கு நடுவில் நான் எறும்பு போலே படுகின்றேனே, என சீக்கிரம் கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார். இப்படி இருவாள் எய்ச்சு கொள்ளி போலே, இந்த பக்கமும் எரியறது, இந்த பக்கம் எரியுது, நடுவில் நான் மாட்டின்றிருக்கேனே சம்சாரத்திலே, என்னை எப்போ கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார், திருமங்கையாழ்வார். இப்படி ஒவ்வொரு ஆழ்வாரும் இன்னைக்கு கொண்டு போவியா, நாளை கொண்டு போவியா, நாளான்னைக்கு வருவியா, என்னைக்கு வருவே, என்னைக்கு நீ சொல்லுங்கிறார் ஆழ்வார்கள் எல்லாம். இவரானா வாண்டாங்கிறார். அச்சுவ பெருணும் வேண்டே அரங்கமான அருளானே, அரங்கமான அருளானே, இங்க இருந்து உன்னுடைய திருநாமத்தை சொல்லிட்டு இனிமையா இருக்கு, ரொம்ப நாள் இங்கே இருக்கு அப்படின்னா. இதோட சேர்த்து 3 பேர் இருக்கான். ஆஞ்சநேயரும் வேண்டாம் என்று சொன்னார். பெருமாள் கேட்டார், போறீரா, வரலாமா, வரீரா, என்னோட வரீரா அப்படின்னு அங்க அயோத்தி வாழ் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு திரட்டின்னு இருந்தார் ராமன். பட்டாபிகெல்லாம் முடிஞ்சது, புறப்படணும். அப்போ கேட்கிறார், அனுமாரை பார்த்து கேட்டார். அனுமார் சொன்னா, வேண்டாம், ஸ்னேகோமே பரமோராஜன் துயிரிட்டம் பிரதிஷ்டிதா பக்திஷன் யதாவீர பாவோ நானியத்திர கச்சதி. பரமதநாதனிடத்திலே என் உள்ளம் செல்லவில்லை ஐயா ராமனே, நீ இங்க இருக்க, நீ இங்க இருக்கிற ஸ்திதி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. மாந்தோல் மறுபடியோடே இன்று நான் கோதண்டத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சீதா பிராட்டியோடு இருக்கக்கூடியதான மாதர்குல மைதிலியாக இருக்கக்கூடியதான இந்த சீதா பிராட்டி இருக்காளே, அவளோடு இருக்கக்கூடிய ராமனத்தான் என்னுடைய கண்கள் சேவிக்க பிராப்தம் பெறுகின்றதே தவிர அந்த பரமதநாதனிடத்திலே நம்முடைய மனம் செல்லவில்லை அப்படின்னு எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, அங்க வேண்டாம். ஆஞ்சநேயர் சொல்லிட்டு ஓரமா இங்கே இருக்க, எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதமத்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூஜலோஜனம் மாருதின் நவதராட்சசாந்தகம்னு இங்கேயே இருக்கேன் போர். ராமநாமம் எங்க கிடைக்கிறதோ நான் சேவிச்சிருக்கேன் போரும்னா. இவர் ஒருத்தர், அவரோட இன்னொருத்தர் சேர்ந்தார், இவர் தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார். நானும் வரமாட்டேன், அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான அருளானேனார் இவர். அவர் ராமனை கண்ட கண்கள் நார், இவர் அரங்கமான அருளானேனார். இதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஆழ்வார் இருக்கார், திருப்பான் ஆழ்வார். அவர் என்ன சொன்னார், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. என் அமுதுன்னு சொல்லப்படுகிற இந்த திருவரங்கநாதனை கண்டதான கண்கள் இருக்கே, ஒரு நாளும் ஆரையும் சேவிக்கா, ஆரையும் பார்க்கா. ஏன் இவரை விட்டுட்டு வேறொருத்தரை கூட செய்ய மாட்டேன்றார். பரமதநாதரை விடு, அதாவது பரமதநாதரை விடு, அவதாரங்களை விடு, அந்தர்யாமி இல்லவே இல்லை, வியூகவாசுதேவன் இல்லவே இல்லை, வேண்டாம், எனக்கு வேற பெருமாளை கூட, ஏன் இவரையே இன்னும் முறை சேவிக்கும், இந்த அமுதனை சேவித்து விட்டோம், இதுக்கப்புறம் வேறொன்னும் என்பது நம்மிடத்தில் இல்லை. பூமா என்ன இதை விட உயர்ந்ததான ஒன்று அப்படிங்கிறது எந்த ஒரு உயர்ந்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவித்ததான இந்த கண்களாலே மற்றொன்னை சேவிக்க பிராப்தம் பெற்றோமிலோ, நமக்கு வேண்டாம். என் அமுதினை கண்ட கண்கள். அவர் சொன்னார், பரவதநாதனிடத்திலே உள்ளம் செல்லவில்லைன்னு சொன்னார் அனுமான். இவர் சொல்றார், அரங்கமான அருளானே அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான அருளானே என்னார் தொண்டரடிப்புடியாழ்வார். திருப்பானாழ்வார் சொல்றார், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா, வேறொரு வஸ்துவை பார்க்காதுன்னா. ஆக மூவரும் இந்த எம்பெருமானிடத்திலேயே அப்படியே பித்து பிடித்தவர்களாக, இந்த எம்பெருமான தவிர எனக்கு ஒரு வேண்டாம் அப்படின்னு சொன்னவர்கள் இவர்கள் மூவரும். அப்படின்னு பார்த்தா அச்சுதா அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்தாலே பக்தர்களை ஒரு நாளும் நழுவ விடாதவனே அப்படிங்கிற பொருள். மேலும் பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளை சரணம்.